பண்ணி எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய ஒரே திட்டம். அல்லேலூயா. அனாதி தீர்மானம். அல்லேலூயா. இது உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இது அனாதி தீர்மானமாய் எழுதப்பட்டது. அல்லேலூயா. என்னன்னு சொன்னால் தேவன் இந்த பூமியில வர வேண்டும் என்று சொன்னால் அவர் குழந்தையாக வர வேண்டும். அல்லேலூயா. நம்மை போல மாம்சமும் இரத்தமும் சரீரமும் உடையவராய் இந்த பூமியில வர வேண்டும். அல்லேலூயா. வந்தால்தான் தேவன் அனாதி காலத்திலே செய்த திட்டம் தீர்மானம் நிறைவேறப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த திட்டம் தீர்மானம் நிறைவேறப்படணும்னா இயேசு இந்த பூமியில வரணும். அல்லேலூயா. அவர் இன்னைக்கு பிறக்கல, அவர் 2024 முன்னாடி அவர் பிறந்தார். அல்லேலூயா. அவர் வாழ்ந்தார், மனுஷனோடு மனுஷனாக அவர் வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், எல்லாவற்றையும் அவர் செய்தார். அல்லேலூயா. தன் ஜீவனை கூட நம்மளுக்காக கொடுத்தார். அல்லேலூயா. நம்மளுக்காக விட்டு கொடுத்தார். கல்வாரி சிலுவை நம்மளுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை தியாகப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த ஜீவன் அவர் சிந்தின ரத்தத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஜீவன் எதுக்குள்ள இருக்குது? ஒரு மனுஷனோட ஜீவன் எதுல இருக்குது? ரத்தத்துல. எத்தனை தடவை சொல்லி எல்லாம் ஆமே. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தம் தான் இயேசு அந்த ரத்தத்தை பூமியில சிந்தினார். அந்த ரத்தத்திற்கு ஜீவன் உண்டு. அந்த ரத்தம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கப்படுத்தும். அல்லேலூயா. அவனுடைய பாவங்கள் எல்லாம் மாற்றும், அவனுடைய அக்கிரமம் எல்லாம் மாற்றும். அவனுடைய பெயர்பட்ட பாவியா இருக்கட்டும், பெரிய பாவியா இருக்கட்டும், ஒரு கொலைகாரனா இருக்கட்டும், ஒரு திருடனா இருக்கட்டும், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவனை ரட்சிக்கக்கூடிய ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. ஏனென்று அந்த ரத்தத்திற்கு ஜீவன் உண்டு. சகல மனுஷனை உண்டாக்கினவர் அவர்தான். அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கின தேவன் அவர்தாமே இந்த பூமியில வந்து மனுஷனுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்ணார்? நம்மளை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தேவன் நீங்களும் ஒருமித்த ஒரு பயணம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்க மரித்தாலும் நீங்க தேவனை பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல இந்த உலகம் ஓட்ட முடிஞ்சோன்னு அவருக்கு நமக்கு கனெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அவரு நமக்கும் உறவு கிடையாது. அல்லேலூயா. அப்படி கிடையாது. இயேசு அப்படி கிடையாது. நீங்க மரித்தாலும் அவரோடு கூட உறவோடு இருப்பீங்க. அல்லேலூயா. மரித்தாலும் உங்க ஆத்மா பரலோகத்துல அவரை துதிக்கும், அவரை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதுதான் உறவு. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல வாழ்ந்தோம், மரித்தோம், வாழ்ந்தோம், எல்லாம் செய்தோம், கெட்டதை செய்தோம், நல்லதை செய்தோம், எல்லாமே செய்தாலும் நம்ம மனுஷனுக்காக நம்மளை யாரும் பார்க்க போறது இல்லை, நம்ம போய் கடவுளை பார்க்க போறது கிடையாது. அல்லேலூயா. அப்படிதான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா எல்லா மனிதனும் மரித்தாலும் கடைசி நாட்களில் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. நித்திய பிதா என்பது அவர் நித்தியத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம மரிக்கும் போது நித்தியத்துக்குள்ளதான் நம்ம கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அந்த நித்தியத்தை ஆலோசனை காட்ட. அல்லேலூயா. அவர் அதிசயமானவர், ஆலோசனை காட்டர், வல்லமை உள்ள தேவன்,
நித்திய பிதா. அல்லேலூயா. அடுத்ததா சமாதான பிரபு. அல்லேலூயா. இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தேவன் இயேசு. அல்லேலூயா. அவர் அன்றி வேற யாராலும் ஒரு சமாதானம் கொடுக்க முடியாது. நீங்க எங்க வேணாலும் சுத்தி பாருங்க, எங்க வேணாலும் நீங்க போயிருப்பீங்க, அநேக இடங்கள் நீங்க போயிருப்பீங்க. அல்லேலூயா. வேதனை, பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமா பெருகுமே தவிர இயேசுன்னு சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் பெறும், ஒரு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அதாவது சமாதானம் நமக்கு சமாதானம் கொடுக்கும்படி இந்த பூமியில அவர் பிறந்தார். அல்லேலூயா. அடுத்ததாக 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், இம்மானுவேல் என்று. ஆமென். இந்த வேத வாக்கியம் தான் மத்தேயு புஸ்தகத்துல நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலங்களில் தீர்க்கதரிசி உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உரைத்தார். 600 ஆண்டுகளுக்கு பின்பாக அது நிறைவேறினது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட ஒரு நோக்கங்களும் காரியங்களும் இருக்கும். அல்லேலூயா. நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க? இயேசுவை பார்க்க. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க வந்தவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். நான் போகும்போது எதுவுமே வாங்க மாட்டேன்னு கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க போகும்போது உங்களுக்கு நல்லா ஆகாரம்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க, ஆகாரம்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. சும்மா தமாஸ்க்கு கூட பேசிக்கொண்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்குள்ள வந்தார்? எதற்காக வரணும்? அவரை ஏன் மனுஷனா அவர் அவதரிக்கணும்? கடவுளா வந்து உங்களை மிரட்டலாம் இல்லையா? நீ இது செய்யாது, நீ